சொல்றாரு, அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் யாரக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். உலகம் சொல்றத நம்பல, அவன் சரீரம் சொல்றத கேட்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு என்னையா தெரியும் என் உடம்புல நடந்திருக்கிற காரியமெல்லாம்? என்ன போய் நடந்திருக்குது? யாரும் சொல்லுவாங்க, எங்க குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? நிறைய பேர் அப்படிதான். நான் படுற மாதிரி நீங்கெல்லாம் பட்டீங்களான்னா ஊர்லயே இருக்க மாட்டீங்க. யார் சொன்னா? அப்படியே இதுதான் பலவீனம். விசுவாசத்தில் நீங்க என்ன இல்லை? பலம் உள்ளவர்களா இல்லை. அப்ப சொல்றாரு, இந்த விசுவாசத்தில் பலம் இல்லாதவங்களா நீங்க வந்தீங்களா எத்தனை வருஷம் வந்தாலும் என்ன பண்ண போறது கிடையாது, ஆக போறது கிடையாது. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிங்களா சொல்லுவாங்க, என்னன்னு, அம்மா கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. என்ன பை? ஏன் அப்படின்னா அந்த கருவை சுமக்கக்கூடிய தன்மை எதுக்கு இல்லை? அந்த கர்ப்பப்பைக்கு இல்லை. நான் சொல்றேன், உங்க இருதயத்தில், மறுபடியும் பிறந்த இருதயத்தில் தேவ வார்த்தையை சுமந்து விசுவாசிக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா எதுவும் நடக்காது. கட்டாயமா நடக்காது, கட்டாயம் நடக்காது. கர்ப்பப்பை வீக்கா இருந்தா, ஏன்னா அந்த குழந்தை உள்ள வளரணும், அதுக்குண்டான தன்மையெல்லாம் அதுல இருந்து தான் சப்ளை ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வளராது, போயிடும், அவ்வளவுதான். அதனால விசுவாசம் யாருக்குள்ளே வேறு ஊன்றி கவனிங்க வளர்ந்து பூத்து கனி கொடுக்கிறது என்று சொன்னால் விசுவாசம் உள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ஆபிரகாம் சரீரம் செத்தவன் என்று எண்ணாமல் 100 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கல, தம் பொண்டாட்டிக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கல. தேவ வார்த்தை இதை காட்டிலும் பெரியது என்பதை நம்பினான், விசுவாசித்தான். அது தன்மை வெளிப்பட்டது என்பதை அவங்க சொல்ல விரும்புறான். நாம சொல்லிடுறது, இது வயசான நேரத்தில் குழந்தை பெற்றாங்களே, இந்த கதை தானே, இது கதை இல்லை. தேவனுடைய வார்த்தை அது உண்மை, அவருடைய அடையாளம், அவருடைய ஆதாரம், அவருடைய தன்மை ஒரு மனிதனை, புழுதியில் இருக்கிறவனை எப்படி தூக்குகிறது என்பதை பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நம்மால் நினைக்கிறேன், ஒரு நாள் கோயிலுக்கு வரேன், உங்க ஆண்டவர் என்ன செஞ்சிடறா பார்ப்பேன். கட்டாயமா செய்ய மாட்டாரு. நிறைய பேர் அதான் சொல்றது, வர சொன்னீங்க வந்துட்டெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். கட்டாயமாகவே நாங்கள் அப்படியெல்லாம் யாராவும் கூப்பிட்றது கிடையாது. அவனை சொல்றது, ஒரு 4 நாள் நீங்க இங்கே படுத்திருந்தீங்களா உங்களுக்கு சுகம் அடைந்திருந்தோம். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் ஒருத்தன் படுத்திருந்தான். என்ன அடைய முடியாது? சுகம் அடைய முடியாது. நிறைய பேருக்கு இப்படிதான், கோயில் உள்ள வந்து அப்படி தலையை அப்படி காட்டிட்டீங்களானா போதுங்க. இது என்ன அவன் சொல்ற கதையா? அது சொல்றது, எங்க ஐயா உங்க தலையில அப்படி கையை வச்சுட்டாருன்னா போதும். தலையில ஒன்றும் கையை வச்செல்லாம் நடக்காது, தலைக்குள்ள தேவ வார்த்தை போனாதான் நடக்கும். நிறைய பேர் இப்படி சொல்லி இப்படிதான் பாருங்க, உள்ள போனா நடந்துருது, ஐயா கை வச்சுட்டா நடந்துருது. கை வைக்கிறதுக்கு லைன் நிறைய பேர் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கை வைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. ஒரு 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறா. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறா? என் சொத்துக்கள் எல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு, மருந்து விற்கிறவனுக்கு கொடுத்தும் சற்றாகிலும் என் சரீரம் எல்லாம் சொத்து போனதுதான், மீதி காசு போச்சு. ஆனா என் சரீரத்துக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. இயேசுவின் வஸ்திரத்தை அன்றைக்கு அவர் இருந்தாரு, அதனால ஓரமாய் தொட்டால் தொட்ட மாத்திரத்தில் சரீரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு சரீரத்தின் வழியாய் வந்து உதிரத்தின் ஊரல் சன பொழுதில் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், அவர் இன்னைக்கு இருக்க வேண்டிய இடத்தில் வார்த்தையை ஒரு மனிதன் தொட்டால் உன் சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதி என்னாகும்? சுகமாகும். அதனால சொல்றாரு, நான் இருக்க வேண்டிய இடத்தில் என் வார்த்தை இருக்கிறது.